பக்கத்து வீட்டுல என்ன மரம் வளர்க்குறாங்க, அம்புட்டு இலையை நம்ம கொள்ளையில விழுகுது. நான் சொன்னோம்னு போய் சத்தம் போட்டுட்டு வா. அல்லாஹ் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை, அவனுடைய நாட்டத்துலதான் உதிருது. எதற்கு? நம்மளுடைய குணங்களை சோதிப்பதற்காக. சிந்திச்சு வாழ்வோம். அப்படியாப்பா, சரிப்பா. பின்னாடி உள்ள பாதையில 2 முள்ளை வெட்டி போடு. அம்புட்டு சனமும் போகுது வருது. ஊர்ல உள்ளவங்க நடக்கிறதுக்கு நம்ம பாதையை வாங்கி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல செவர எடுத்துடணும். இப்படி செஞ்சா நமக்கு தான் அது தீங்கு. என்னப்பா இப்படி பேசுற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், உனக்கே நீ செய்யும் நல்லறம் என்று. அல்லாஹ் சொல்றான், ஒருவருடைய செல்வம் அவர்கள் அழிந்து விழும்போது அவர்களுக்கு என்ன பயனளிக்க போகிறது என்று. அது மட்டும் இல்ல, பாதையில் இருந்து தொல்லை தரும் பொருள்களை அகற்றுவதும் தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க. நீங்க நடக்கவே கூடாதுன்னு பாதையை அடைக்கிறது பாவம் இல்லையா? என்ன சொல்ற? இன்று மண் மீது நாம், நாளை மண் நம் மீது. இதுதான் வாழ்க்கை. நற்குணங்களும் அமல்களுமே மறுமையின் வெற்றி.